பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். தேவன் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். மற்ற யாரும் நம்மோடு கூட இராத நேரத்திலே தான் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வோம். நிச்சயமாகவே என்னுடனே யாரும் இல்லையே என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் ஆபத்து நேரத்தில், தீங்கின் காலத்திலே ஆமென் யாருமே இல்லை என்று பாரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். வாசிப்போம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையிலே பலப்படுவோமாக. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அதனுடைய அர்த்தம், ஒரு தீங்கு நேரத்தில், அதாவது தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடாத படிக்கு நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை காத்துக்கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடனே கூட இருந்து எல்லா தீங்கிலிருந்தும் விடுவிக்கிற தேவன் என்று சாட்சி சொல்லும் விதமாக இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிப்போமாக. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் உங்களை அணுகாது. ஜீசஸ். அதனுடைய முந்தின வசனத்திலே கர்த்தர் யாரை பார்த்து பேசுகிறார்? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு. பவுல் என்கிற பக்தர், பவுல் என்கிற தேவனுடைய ஊழியக்காரர், அப்போஸ்தலர், அவர் எப்படி உள்ளவராயிருந்தார்? அதே அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மகதோனியாவில் இருந்த சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் உண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினார். நமக்குள்ளே ஒரு ஆவியின் வைராக்கியம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ளதான அந்த ஒரு வைராக்கியம், அந்த ஒரு அன்பு நிரப்பப்பட்டவர்களாகி தேவனுடைய ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறோமா? இயேசுதான் கிறிஸ்து, அவர் மெய்யான தேவன் என்று நாம் அறிந்த சத்தியத்தை நாம் பிறருக்கு சொல்லுகிறோமா? பிரைஸ் தி லார்ட். ஆமென். இல்லை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து வெட்கப்படுறீங்களா? இயேசு கிறிஸ்துவை சமூகத்திலே வந்த பிறகு எதுவும் கிடைக்கல என்று சொல்லி பின்வாங்கி இருக்கிறீங்களா? ஆதி காலத்தில் இருந்த அன்பை விட்டு, அந்த வைராக்கியத்தை விட்டு, அந்த உற்சாகத்தை விட்டு ஏதேதோ காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஆவியிலே வைராக்கியம் உள்ளவர்களாக கர்த்தருக்காக செயல்படுவோமாக. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. அப்படி ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தின அந்த பவுலை பார்த்து 9ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிறார். பயங்கள் எல்லாம் மாறட்டும். தேவனுக்கு பயப்படுவோமாக. தேவனுக்கு பயந்து தேவனுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தருக்காக பயன்படுவோமாக. ஆனால் மனிதர்களை பிசாசுக்கு, வியாதிக்கு பயந்து தேவனுக்கு பயப்படாமல் தெய்வ சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களாக அல்ல, தேவனுக்கு பயப்பட்டு கர்த்தர் சொன்னது போல நீ பயப்படாமல் பேசு, இன்னும் பேசு. ஆமென். மௌனமாயிராதே, மௌனமாயிராதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி பயப்படாமல் பேசி மௌனமாயிராமல் கர்த்தருக்காக பயன்படுகிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தள்ளப்பட்டாலும், எந்த அக்கினிக்குள்ளே தள்ளப்பட்டாலும், ஆமென், பிரைஸ் தி லார்ட், எந்த திரளான தண்ணீர்கள் அவர்களை மூடிக்கொள்வதற்காக அலை திரண்டு எழும்பினாலும், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூடி இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அந்த ஒருவனும் என்று சொல்லும்போது அது ஒரு மனிதனை குறிக்கிறது என்றாலும், எந்த மனிதனை குறித்தும் தகாத காரியங்களை செய்ய பண்ணுகிற ஒரு ஆவி இருக்கிறது. எந்த பிசாசின் போராட்டங்களும் உன்மேல் வாய்க்காத, எந்த வியாதியும் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. தேவனுக்காக, தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக செயல்படுவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே நம்மை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. இயேசுப்பா, இந்த நாட்களிலே இன்னும் பயப்படாமல் உமக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக ஆவிலே நிரம்பி தேவனுக்கு பயப்பட்டு அப்பமுடைய சித்தம் செய்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசினபடியே நாங்கள் உமக்காக வாயை விரிவாய்த்திட நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னீரே. உமக்காக நாங்கள் பயன்பட உதவி செய்யுங்க ராஜா. எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நீர் எங்களோடு கூடி இருக்கிறதற்காக நன்றி. எந்த தீங்கும் அப்பா எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் பாதுகாக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊர் மக்களை ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you all.